நம்ம ஹீரோ தம்பி என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாப்புல. அதனால் அந்த பொண்ணுகிட்ட பேசணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு நாள் என்ன பண்ணிடுறாரு, டக்குன்னு அந்த பொண்ணோட கையை பிடிச்சிடுறாப்புல. கையை பிடிச்சவொன்னே அந்த பொண்ணு திரும்பி பார்த்துட்டு சொல்லிச்சு, விடுங்க அப்படின்னு. உடனே ஹீரோ சொன்னார், திரும்பவும் விடு அப்படின்னுச்சு. உடனே தலைவன் திரும்பவும் அப்படின்னு சொன்னான். கையை விட்றா அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறி அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, நம்ம பண்ணது தப்பு போல் இருக்குதே, நம்ம சாரி கேட்டுருவோம் அப்படின்னு யோசிக்கிற நேரத்திற்குள்ளால அவள் அப்படியே ஓடி போய் மறைஞ்சு போயிட்டான். வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் தயா எப்போவுமே கதை சொல்லுவான். இன்றைக்கி வந்த விதத்தில் நான் உங்களுக்கு ஒரு கதையை தான் சொல்ல போகிறேன். நம்ம கூட தொடர்ந்து நம்மளோட பயணிச்சிருக்கிற எல்லாருக்குமே தெரியும் தயாவோட கதை எப்படி இருக்கும்னு. நீங்கள் கதையை பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கதைக்குள்ளால போகலாம். இப்போ நான் உங்களுக்கு ஹீரோ பற்றி சொல்கிறேன். ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு ப்ரைவேட்டு காலேஜில் லைப்ரரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இந்த லைப்ரரியில் வர்ற பொண்ணை தான் அவர் காதலிக்கிறாரு. தலைவனுக்கு இப்போ 27 வயசு ஆகுது, ஆனால் அந்த பொண்ணுக்கு இப்போ தான் 19 வயசு. அவன் அடிக்கடி காலேஜில் இருக்கிற அந்த லைப்ரரியில் எப்போவுமே புத்தகம் எடுக்க வருவான். இன்றைக்கும் அதே மாதிரி புத்தகம் எடுக்க தான் வந்திருந்தான். அவங்களுக்கு வேறு எந்த பழக்கமுமே இல்லை. புத்தகம் எடுக்கிறதும் திரும்ப கொண்டு கொடுக்குற அந்த நேரங்களில் சின்னதாக பேசிக்கிறாங்க. இது மட்டும்தான் பழக்கம். இந்த வாட்டி அவள் புக்கு கொடுத்துட்டு திரும்ப போகும்போது தான் தலைவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவள் கையை பிடிச்சிடுறான். அவனுக்கு கையை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, அவளை தொடணும், தொடுதல் மூலமாக என்னுடைய காதலை அவள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான். தவறான வேறு எந்த எண்ணமும் அவன்கிட்ட கிடையாது. ஆனால் இது அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருக்குமா புரியலையா எதுவுமே இவனுக்கு தெரியல. இவன் ஒரு பலாப்பழம் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிருக்கான் பல வருஷமாக, ஆனால் சாப்பிட முடியலை. அவனுடைய 22 வயசில் தான் முதல் முறையாக அவன் பலாப்பழம் வாங்கி சாப்பிட்ருக்கான். இந்த காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் முதல் முறையாக பெல்ட்டே கட்டியிருக்கான் அப்படின்னு நான் பார்த்துங்க. அந்த அளவுக்கு ஏழ்மையான வறுமையான குடும்பத்திலேருந்து வந்தவன் தான் ஹீரோ. எதுவுமே அவனுக்கு அவனோட புரிதலில் எப்படி சொல்கிறது, அவன் இது வரைக்குமே பொண்ணுங்கள்கிட்ட பேசினதில்லை, பொண்ணுங்களை தொட்டதில்லை. அந்த ஸ்பரிசம், அந்த தொடுதல், அந்த கருணை பார்வை, அந்த அன்பு பார்வை எதுவுமே அவனுக்கு இந்த வாழ்க்கையில் கிடச்சதில்லை. முதல் முறையாக ஏதோ ஒன்று அவனை ஈர்க்குது அப்படின்னு தெரிஞ்சப்போ அதை தொட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டான். அது எந்த விதத்துலேயுமே தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் அவனோட கருத்து. இப்போ ஒரு நாள் அந்த பொண்ணு வந்துச்சு அவங்ககிட்ட, எனக்கு ஒரு புத்தகம் வேணும், ஒரு கட்டுரை எழுதணும், அந்த புத்தகம் நம்ம லைப்ரரியில் இருக்குது அப்படின்னா தேடி கண்டுபிடிச்சி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குது. ஐயோ அப்படின்னு அவனோட மனசு ரெக்க கட்டி பறக்குது. என் காதலி என்கிட்ட முதல் முறையாக ஒரு ஹெல்ப் கேட்குறான். கண்டிப்பாக நான் பண்ணுறேன், ஆனால் ஒரு 24 மணி நேரம் டைம் தரணும், கண்டிப்பாக நான் தேடி கண்டுபிடிச்சி தர்றேன் அப்படின்னு சொன்னான். சொல்லிவிட்டு அவனுக்கே தெரியும் அந்த லைப்ரரியில் அந்த புக் இல்லை அப்படின்னு. அங்கேருந்து நான் திருச்சிக்கு, புதுக்கோட்டையிலேருந்து திருச்சிக்கு ஒரு நாள் லீவ் எடுத்து போய் திருச்சியில் இருக்கிற ஒரு கல்லூரியில் அந்த புத்தகத்தை தேடுறான். அங்கே கிடைக்கல. அங்கேருந்து அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு கல்லூரியான யூனியன் கல்லூரியில் போயிட்டு திரும்பவும் அந்த புத்தகத்தை தேடுறான். அங்கே கிடச்சிச்சு. அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு நேராக அவனுடைய வீட்டுக்கு வர்றான். வீட்டில் சைக்கிளை எடுத்துகிட்டு அவள் காதலியுடைய வீட்டுக்கு, அதாவது அவன் விரும்புகிறான்ல அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறான். நேராக சைக்கிளில் போய் அந்த புத்தகத்தை கொடுக்குறான். கொடுத்த உடனே அந்த பொண்ணுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஐயோ, என் வீட்டுக்கே தந்துட்டானா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சிக்கிறான். இந்த இடத்துல தான் முதல் முறையாக அவன் ஒரு பொண்ணோடைய தொடுதல் அப்படிங்கிற ஸ்பரிசத்தை, அந்த அழகை, அந்த அன்பை அவன் கை மூலமாக, அந்த தொடுதல் மூலமாக அவன் வாங்கிக்கிறான். பொண்ணுங்களோட கை இவ்வளோ அழகாக இருக்குமா, பொண்ணுங்களோட காதல் இவ்வளோ அழகாக இருக்குமா, எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சிட்டே நிற்கிறான். இன்னும் ஏங்குறான், இன்னும் இது தொடராதா அப்படின்னு. ஒரு 15 நொடி, ஒரு 20 நொடிகள் நிகழ்ந்த அந்த தொடுதல், அந்த ஸ்பரிசம் அப்படிங்கிறது இன்னும் நீளாதா அப்படின்னு காத்திருக்கிறான். அவள் அப்படி ஒரு கையால் இவன் கையை பிடிச்சிக்கிட்டு மறு கையால் அந்த புத்தகத்தை வாங்கி அந்த புத்தகத்தை ஒரு புரட்டி கண்ணு மொத்தமுமே அந்த புத்தகம் மேலே வச்சிருக்கான். இவன் காத்திருக்கிறான். அந்த காத்திருப்பு அப்படிங்கிற அந்த 15 நொடி, ஒரு 20 நொடி அந்த காத்திருப்பு அப்படிங்கிறது, அந்த குளிர்மை அப்படிங்கிறது, அந்த குளிர்ச்சி அப்படிங்கிறது அவனுக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. வாழ்க்கை முழுதும் இப்படியே போயிடாதா அப்படின்னு ஒரு
பெல்ட் கட்டுறதுக்கு கூட வழி இல்லாத ஒருத்தன் யோசிக்கிறது ஒன்றும் தப்பில்லை அப்படின்னா படிக்கும்போது நமக்கே தோணும். இருக்கட்டுமே, அப்படி ஒரு அணைப்பு வேணும் இல்லை வாழ்க்கையில். அப்படி நாம நினைக்கிறோம், நம்மளையே நினைக்க வைக்கிறாப்புல அந்த ஹீரோ. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த தொடுதல் திரும்ப கிடைக்காதா, இந்த அரவணைப்பு திரும்ப கிடைக்காதா, இந்த பாசம் திரும்ப கிடைக்காதா, இந்த காதல் பரிமாற்றம் திரும்ப கிடைக்காதா அப்படின்னு தலைவன் எப்பவுமே இயங்கிட்டு இருக்கிறான். இந்த இயங்குதல் தான் அவனை என்ன பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு இயங்க வைக்கிறது. அவளை திரும்ப எப்படியாவது அவள் கையை தொடணும் அப்படிங்கிற ஆசையினால தான் அவள் கையை இப்போ அவன் பிடிக்கிறான். இந்த கையை அவன் காலேஜ் லைப்ரரியில் வச்சு தொடும்போது தான் அவன் என்ன சொல்கிறா, விடுங்க அப்படின்றா. அப்படின்னு சொல்கிறா. விடு அப்படின்றா. திரும்பவும் அப்படின்னு சொல்கிறான். விட்றா அப்படின்ட்டா. ஐயோ, ஒரு சின்ன பொண்ணுகிட்ட நாம் தோத்துட்டோமே, ஒரு சின்ன பொண்ணு நம்மளை இப்படி சொல்லிட்டாலே, இந்த அசிங்கம் என்னால் தாங்க முடியலையே அப்படின்னே இவன் 2-3 நாட்களாக அப்படியே சர்வை பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு நாள் இந்த வழியெல்லாம் தீர்ந்துச்சு போல இருக்கு, பரவாயில்ல, அவன் முகத்தில் முழிக்கலாம், பிரச்சனை கிடையாது அப்படின்னு அவன் நினச்சிட்டு அவனுடைய கல்லூரிக்கு போகிறான். அதுக்காக என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு வெள்ளிக்கிழமை அவனுக்கு அது நல்லா ஞாபகம் இருக்கு. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனோட வீட்டுக்கு முன்னால் கல்லூரிக்கு போகிறதுக்காக சைக்கிளை தொடச்சிட்டு இருக்கிறான். அந்த சைக்கிள் தொடச்சிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து யாரோ பேசிட்டு வர்றாங்க, 2-3 பேர் கூட்டமாக வர்றாங்க அப்படிங்கிறத உணர்றான். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இவன் வந்துட்டு சைக்கிளை தொடச்சிட்டே இருக்கிறான். அந்த சத்தம் பக்கத்தில் கேட்க ஆரம்பிக்குது. ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்னு திரும்பி பார்க்கறதுக்கு முன்னால், எங்கள் வீட்டு பொண்ணடா கேட்குது உனக்கு நாய அப்படின்னு சொல்லிட்டு முதல் அடி அவனுடைய கழுத்திலேயே விழுந்துச்சு. என்னன்னு சுதாரித்து எழும்புறதுக்கு முன்னால் அடுத்த அடி, உன்னெல்லாம் சாகடிக்காமல் விட்டவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டப்பு டப்பு டப்புன்னு 2-3 பேர் அடிக்கிறாங்க. அதில் ஒருத்த முகம் மட்டும் அவனுக்கு ஞாபகம் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் அவனுக்கு முன் வழுக்கை இருந்தது. அந்த முன் வழுக்கை காரணம் மட்டும்தான் ஹீரோவுக்கு ஞாபகம் இருக்குது. ஹீரோ யோசித்து முடிக்கிறதுக்கு முன்னால் எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு. ஹீரோவோட சட்டை அவிழ்க்கப்பட்டது, அவனுடைய வேட்டி அவிழ்த்து எறியப்பட்டு முழு நிர்வாணமாக அப்படியே நின்றுட்டு இருந்தான். கடைசியாக அடித்தவன் அவனை தூக்கி சைக்கிளுக்கு மேலேயே உட்கார வச்சு அப்படியே தள்ளி அவனுடைய வீட்டுக்குள்ளாலே விட்டாங்க. வீட்டுக்குள்ளால போய் அம்மனம்மா சைக்கிள் மேலமே விழுந்து கிடந்தான் ஹீரோ. ஹீரோ திரும்ப எழும்பி பார்த்து முதல்ல அவனுக்கு தோணுது, ஐயையோ நாம் இவ்வளவு கேவலமானவங்களா ஆயிட்டோமே, இவ்வளவு வலியை தாங்கிக்கலாம், ஆனால் இவ்வளவு ஒரு வெறுப்புணர்ச்சியை தாங்க முடியாது, இவ்வளவு அவமானத்தை நம்மளால் தாங்க முடியாது. ஒரு பொண்ணுகிட்ட நான் தோத்துட்டேனே, ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுகிட்ட நான் பேசி புரிய வைக்காமல் அவள்கிட்ட கையை பிடிச்சது தான் இவ்வளவுத்துக்கும் காரணம் அப்படிங்கிறதையெல்லாம் ரொம்ப அவமானமாக நினச்சிக்கிறான். இனிமே என்னால் இந்த ஊரில் இருக்க முடியாதுடா, எப்பா எனக்கு சோறு இல்லைன்னாலும் பரவாயில்ல, இந்த அவமானத்தை தாங்கிட்டு இதே காலேஜில் என்னால் திரும்ப வேலை பார்க்க முடியாது அப்படின்னு ஹீரோ இப்போ ஊரை விட்டு ஊரை ஓடிட்டே இருக்கிறான். 10 வருஷம் கழிஞ்சிருச்சு. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, டெய்லி அவனுடைய வலியை போக்குறதுக்காகவும் அந்த அவமானத்தை களைகிறதுக்காகவும் வேற வழி இல்லை, நம்மளை புதியதாட்டு ஒரு ஆட்டிடியூடு, ஒரு புதியதாட்டு ஒரு செயல்பாட்டில் இறங்கினா மட்டும்தான் நமக்கு அந்த வழியை கடந்து வர முடியும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அவன் டெய்லி காலையில் வாக்கிங் போகிறான். ஹீரோ இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்னா, கோயம்புத்தூரில் ஒரு காலேஜில் லைப்ரரியில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறார். அதே லைப்ரரி வேலை தான், ஆனால் இப்போ காலையில் அவர் டெய்லி வாக்கிங் போகிறாரு. அந்த வாக்கிங் போயிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு மழை பெய்யுது. அந்த மழையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பக்கத்தில் இருந்த ஒரு கடையில் போய் ஒதுங்க போகிறாரு. அங்கே பார்த்தா அந்த கடையோட பேர் அந்த பொண்ணு பேர். ஐயோ இந்த கடை வேணாம், நம்ம மழையிலே நனைஞ்சிட்டு நின்னாலும் பிரச்சனை இல்லை, இந்த கடை வேணாம் அப்படின்னு தலைவன் ஃபீல் பண்ணுறான். பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தடியில் போய் ஒதுங்குறான். அவ்வளோ பெரிய மழை இல்லை, மரத்தடியில் ஒதுங்கினா கூட நாம் நினையாம பாதுகாக்க முடியும். அவ்வளவு அருமையான சின்ன மழை தான் பெய்துட்டு இருக்கு. ஒரு தூரல், ஒரு சாரல் அடிச்சுட்டே தான் இருக்குது. இவன் அங்கே போய் ஒதுங்கி நிற்கிறான். எதிர்பாராத விதமா அங்கே ஒரு பொண்ணு வருது. தூரத்துல இருந்தே அந்த பொண்ணு ஓடி வரும்போதே இவன் கவனிச்சிட்டான், இந்த பொண்ணு அவதானா இருக்கும், அவளே தான். அவளுடைய எலும்பு கூட்ட நிப்பாட்டுனா கூட நான் கண்டுபிடிச்சிருவேன் இது அவதான் அப்படின்னு. 10 வருஷத்துக்கு அப்புறம் என் மெமரியில் அவ்வளோ சேவாக இருக்கிறா அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நான் அவளை சிந்திக்காத நாளே இல்லை. அதனால தான் அவளுடைய ஒவ்வொரு நடையும் முக பாவனைகளையும் எல்லாத்தையுமே என் மனசு உள்வாங்கி வச்சிருக்கு. தூரத்துல இருந்து வரும்போதே அவதான் புரிஞ்சுக்கிட்டான். அவ ஓடி வந்து இவன் பக்கத்துல அதே மரத்தடியில நின்னான். என்ன பண்ண முடியும், பேசணுமா வேண்டாமா?
இப்படி ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி வாழ்க்கை ஃபுல்லாக என்னை ஊர் ஊராக ஓட வச்ச ஒருத்திட்ட நான் எப்படி பேசுறது? பேசணுன்னாலும் ஹாய், ஹலோ, இதுக்கு மேலே என்ன பேசுறது? ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. ஜென்ரலாக புதுசாக ஒருத்தங்களை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ஹாய், ஹலோ ஏதாவது சொல்கிறது வழக்கம். ஆனால் அவள் கொஞ்சம் கூட இவனை பக்கத்தில் ஒருத்தர் மனுஷன் நிற்கிறான் அப்படிங்கிறதே அவள் கேர் பண்ணிக்கல. அவள் அங்கேயே நின்றுட்டு இருந்தா. அவள் யாருக்காகவோ காத்திருக்கிறா. அவளோட சுறுசுறுப்பு தெரியுது. யாரோ வருவாங்க, அவளை கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவள் காத்திருக்கிறான். எனக்கு தான் யாருமே இல்லையே, யார் வர போகிறா? யார் கூட்டிகிட்டு போகிறா? இந்த மழை முடிகிறது வரைக்கும் நான் இங்கே தான் நின்றாகணும் அப்படின்னு ஹீரோ அங்கேயே நின்றுட்டு இருக்கிறான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, தூரத்தில் இருந்து ஒரு முன் வழுக்கை விழுந்த ஒருத்தன் நடந்து வர்றான் குடையோட. ஏய், என்ன உன்ட்ட தான் பல நாள் சொல்லியிருக்கிறேன், ஜாக்கிங் போகும்போது நீ என்ன பண்ணு அப்படின்னா ஃபோன் எடுத்துகிட்டு போகணும். ஆனால் நீ ஒரு நாளும் கேட்குறதில்ல. நீங்கள் தான் வருவீங்கன்னு எனக்கு தெரியுமே அப்படின்னு அவள் சொல்லுவாள். சொல்லிவிட்டு ஓடி போய் அவங்க 2 பேருமே கொடையில் இணைஞ்சிட்டாங்க. தூரத்தில் நடந்து போக ஆரம்பித்தாங்க. இனிமேல் இந்த இடத்துல நிற்கிறது நமக்கு சரியாக படலை, போயிடுவோம். மழைன்னா என்ன, நனைஞ்சாதான் என்ன? நனைதல்ங்கிறதும் அந்த தொடுதல்ங்கிறதும் அந்த ஸ்பரிசங்கிறதும் ஒரு சுகம்தானே. அந்த சுகத்தை நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு தலைமை இப்போ கிளம்ப ஆரம்பிக்கிறான். தூரத்துல இருந்து ஒரு குரல் வருது. பழனிசாமி அப்படின்னு கேட்குது. ஆமாம், நான் தான். என்ன அப்படின்னு கேட்குறான். அதே முகம். இப்போதான் அந்த முகத்தை இவன் பார்க்குறான். முன் வழுக்கை விழுந்திருந்த அந்த முகம், இவனை 2வது கன்னத்தில் அடித்த அந்த முகத்தை இவன் நினச்சி பார்க்குறான். என்னன்னு யோசிக்கிறதுக்கு முன்னால், பழனிசாமி நீங்கள் தானே, உங்களை அன்பரசி கூப்பிடுறா, வீட்டில் வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு போங்க. பயப்படாதுங்க, நான் அவள் புருஷன்தான், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே கொடையில் அவனை அரவணைச்சி கூட்டிகிட்டு போகிறான். கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது அவள் அதே மரத்தடியில் நின்றுட்டு இருக்கிறான். இந்த மரத்தடியில் நின்று பார்த்துட்டு அவள் எங்களை பார்த்து ஓடி வர்றான். ஓடி வந்த உடனே நான் ஒரு அடி பின்னால் எடுத்துக்கிட்டேன். உடனே அவளுடைய புருஷனோட கொடைக்குள்ளால அவள் புகுந்துக்கிறான். 3 பேருக்கு அந்த கொடைக்குள்ளால எந்த வாய்ப்புமே இல்லை. நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணோம் அப்படின்னா, அன்பரசி கையிலேயே கொடையை கொடுத்துட்டு நாங்கள் 2 பேரும் மலையில் நனைஞ்சிட்டு நடந்து அவளோட வீட்டுக்கு போக ஆரம்பித்தோம். இந்த இடத்துல டைட்டில் கார்டு போட்டு முடிக்கிறேன். எல்லா மலையும் நின்றே தீரும். உண்மைதான், எல்லா மலையும் நின்றே தீரும். எல்லா வழிகளையும் கடந்து போக முடியும். எல்லா சோகங்களையும் நமது வாழ்க்கையை விட்டு துரத்தி அடிக்க முடியும். வலிகளும் வேதனைகளும் கொஞ்ச காலம்தான். காலம் பதில் சொல்லும்.